வெல்கம் டு சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ஜென்ரலான ஒப்பீனியன் இஃப் யூஸ் பண்ணி எப்படி சொல்கிறது, அதாவது மக்கள் அதிகமாக வேலை செய்தால் சோர்வடைந்து விடுவார்கள். ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸ். நீங்கள் நெருப்பை தொட்டிங்கன்னா அது சுற்றும், குழந்தைகளுக்கு பசித்தால் அவர்கள் அழுவார்கள். இதெல்லாமே பொதுவான ஒரு விஷயம். இதை இஃப் யூஸ் பண்ணி எப்படி சொல்லலாம்? ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த இஃப் கண்டிஷன்ஸ் இருந்தால் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக இப்படி இருந்தால் இப்படி நடக்கும். ஸோ இதுதான் இஃப் கண்டிஷன்ஸ். இப்போ இங்கிலீஷில் நீங்கள் பேசுகிறீங்க இல்லை எழுதுறீங்க, அதில் ஒரு சென்டென்ஸ் ஆகுது இந்த இஃப் கண்டிஷன்ஸ் ஏதாவது ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. மொத்தம் 5 டைப்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் இருக்குது. 0 கண்டிஷனல், ஃபர்ஸ்ட் கண்டிஷனல், செகண்ட் கண்டிஷனல், தேர்ட் கண்டிஷனல் அண்டு மிக்சிங் கண்டிஷனல். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன் கண்டிப்பாக நம்ம பேச்சுலையும் எழுத்துலையும் இருக்கும். இந்த 5 இஃப் கண்டிஷன்ஸில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது தேர்ட் கண்டிஷனல். இந்த தேர்ட் கண்டிஷனலை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் ஃபஸ்ட் கண்டிஷனல், அந்த இஃப் கண்டிஷன்ஸில் ஃபஸ்ட் கண்டிஷனல் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது 0 கண்டிஷனல். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வாக்கியங்களை நீங்கள் கேஷுவலாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. பொதுவாக இப்படி இருந்தால் இப்படி நடக்கும் அல்லது இருக்கும், அதுதான் இந்த 0 கண்டிஷனல். இதனுடைய ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த இஃப் கண்டிஷன், இந்த 0 கண்டிஷன் எந்த டென்ஸ் யூஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரெசன்ட் சிம்பிள், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இஃப் வாட்டர் ரீச்சஸ் 100 degrees இட் பாயில்ஸ். தண்ணீர் 100 டிகிரி அடைந்தால் அது கொதிக்கும். ஸோ இதில் ரீச்சஸ், அதில் எஸ் ஆட் ஆகிருக்கு பாருங்கள், இஎஸ் ஆட் ஆகிருக்கு பாருங்கள், REACHES. ஏன் அப்படின்னா அதுதான் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸோட முக்கியமான ரோல். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருப்பேன் இந்த ப்ரெசன்டென்ஸுடைய முக்கியமான ரோல். அதாவது சிங்குலர் நவுன், ஹீ ஷீ இட், சிங்குலர் நவுன் வந்துச்சுன்னா வெர்போட எஸ் இல்லைன்னா இஎஸ் ஆட் ஆகும். ஸோ இந்த இஃப் கண்டிஷன், இந்த ஃபஸ்ட்டில் வர்ற இஃப் கண்டிஷனில் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் யூஸ் பண்ணுறப்ப அந்த ரூல் ஃபாலோ பண்ணணும். அதாவது சிங்குலர் நவுன் ஹீ ஷீ இட் சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா வெர்போட எஸ் இல்லைன்னா இஎஸ் ஆட் பண்ணணும். இங்கே வாட்டர் அப்படிங்கிறது சிங்குலர், அதாவது அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லுவோம், சிங்குலராக தான் எடுத்துக்கிடுவோம். ஸோ இஃப் வாட்டர் ரீச்சஸ் 100 degrees இட் பாயில்ஸ். இட் வந்திருக்கு, அதனால எஸ் சேர்க்குறோம். பாயில் அப்படிங்கிற வெர்போட எஸ் சேர்க்குறோம். எப்போவுமே இந்த ரூலை மறக்கவே கூடாது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனில் மட்டும் இல்லை, நார்மலாக நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் எழுதுகிறப்ப கூட இந்த ரூல் அப்ளை ஆகும். ஐவியூ தே வந்துச்சுன்னா, அதாவது ப்ளூரல் நவுன் வந்துச்சுன்னா வெறும் வெர்பு மட்டும்தான் எழுதணும். இந்த ரூல் இந்த டென்ஸுக்கு மட்டும்தான், ப்ரெசன்ட் சிம்பிளுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த 0 கண்டிஷனலில் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்த உடனே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. நான் தாமதமாக எழுந்தால் வேலைக்கு தாமதமாகிவிடும். லேட்டாக எழுந்திரிச்சா லேட்டாக ஆயிரும் வேலைக்கு போகிறதுக்கு. இஃப் ஐ வேக் அப் லேட் ஐ ஆம் லேட் ஃபார் ஒர்க். வேலைக்கு போகிறதற்காக லேட் ஆகிவிடும். இஃப் ஐ வேக் அப் லேட் ஐ ஆம் லேட் ஃபார் ஒர்க். என் ஃப்ரெண்டு சமைச்சான்னா சாப்பாடு அவ்வளோதான், சுத்தமாக ஸ்பாயில் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் மை ஃப்ரெண்ட் குக்ஸ் ஹி ஸ்பாயில்ஸ் த ஃபுட். ஸ்பாயில் பண்ணிடுவார். இங்கே ஃப்ரெண்டு சிங்குலராக இருக்கிறதுனால குக்ஸ் அப்படின்னு எஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஹீ ஸ்பாயில்ஸ், இந்த ஹீ சிங்குலராக இருக்கிறதுனால ஸ்பாயிலோட எஸ் ஆட் ஆயிருக்கு. குழந்தைகள் சத்தான உணவை சாப்பிடவில்லை என்றால் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க மாட்டார்கள். இதுவும் ஒரு காமனான ஒரு விஷயம், ஒரு பொதுவான ஒரு விஷயம். இந்த மாதிரி பொதுவான ஒரு விஷயத்தை இஃப் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணோம் அப்படின்னா 0 கண்டிஷனில் தான் ஃப்ரேம் பண்ணணும். குழந்தைகள் சாப்பிட்லைன்னா ஆரோக்கியமாக இருக்க மாட்டாங்க. ஸோ இஃப் சில்ட்ரன் டு நாட் ஈட் ஹெல்த்தி ஃபுட், சில்ட்ரன் குழந்தைகள், do not eat healthy food, they are not healthy. ஒரு குழந்தை வெளியில் விளையாடினால் அவன் மகிழ்ச்சி அடைவான். If a child plays outside, he feels happy. Child singular. ஸோ வெர்போட எஸ் ஆட் ஆயிருக்கு, பிளேஸ் அப்படின்னு. அதே மாதிரி he feels. நீங்கள் ஐஸ் க்யூபை ஹீட் பண்ணிங்கன்னா அது உருகிரும். இஃப் யூ ஹீட் ஐஸ் இட் மெல்ட்ஸ். யூ அப்படிங்கிறது சிங்குலராகவும் வரும், ப்ளூரலாகவும் வரும். ஸோ அதை ப்ளூரலாக தான் கன்சிடர் பண்ணுவோம். இஃப் யூ ஹீட் ஐஸ்
இட் மெல்ட்ஸ். இட் அப்படிங்கிறது சிங்குலர், ஸோ மெல்ட்டோட எஸ் ஆட் ஆயிருக்கு. நான் அவரிடம் பேசினால் அவர் எப்போதும் கண்டுகொள்ள மாட்டார். இஃப் ஐ ஸ்பீக் டு ஹிம் ஹி ஆல்வேஸ் இக்னோர்ஸ். இக்னோர்ஸ்னா கண்டுக்கிறாமல் இருக்கிறது. ஐ சிங்குலராக இருந்தாலும் அது மட்டும் எக்ஸம்ஷன். வி யூ தே இந்த 3 வார்த்தைகளோட தான் அந்த ஐ சேர்ந்துக்கிறோம், ப்ளூரலோட சேர்ந்துக்கிறோம். அதனால வெர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. இதுக்கு இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. அதாவது ஐ சொல்லிட்டு ஸ்பீக் அப்படின்னு எஸ் சேர்க்காம சொன்னால் தான் ஐ ஸ்பீக் அப்படின்ற அந்த ஃப்ளோ வரும். அந்த இங்கிலீஷ் பீப்புளுக்கு அந்த ஃப்ளோ வந்ததுனால அவங்க அந்த ரூல்லேருந்து எக்ஸம்ஷன் கொடுத்துட்டாங்க, இந்த கிராமரியன்ஸ். ஸோ அந்த ஐ போட்டால் மட்டும் ஸ்பீக், வெர்போட எஸ் ஆட் பண்ணக்கூடாது. ஹீ இக்னோர்ஸ். இன்றைக்கி வேலையை முடிச்சிட்டேன்னா நாளைக்கு நான் நல்லா ஃபீல் பண்ணுவேன். ஐ ஃபீல் குட் த நெக்ஸ்ட் டே இஃப் ஐ கம்ப்ளீட் த ஒர்க் டுடே. இன்றைக்கி வேலையை முடிச்சிட்டேன்னா நாளைக்கு நல்லாயிருக்கும் எனக்கு. எதனால் சில வாக்கியங்களில் இஃப் முதல்ல வருது, சில வாக்கியங்களில் இஃப் சென்டரில் வந்து ஸ்டார்ட் ஆகுது? ஏன் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேஸ், அதாவது ஒரு வாக்கியத்தில் எந்த ஃப்ரேஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதை முதல்ல கொண்டு வந்துடுவோம். இந்த வாக்கியத்தில் மை டாட்டர் ஸ்கோர்ஸ் குட், அந்த ஸ்கோர்ஸ் குட் மார்க் நிறைய எடுக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால மை டாட்டர் ஸ்கோர்ஸ் குட் இஃப் ஷி ஸ்டடீஸ் வெல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நல்லா படிக்கிறதுக்கு, இதே இடத்துல நல்லா படிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோன்னா இஃப் ஷி ஸ்டடீஸ் வெல் அப்படிங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா அதை முதல்ல கொண்டு வந்துக்கலாம். மை டாட்டர் ஸ்கோர்ஸ் குட் பின்னாடி வரலாம். பசங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவர் பாடட்டும். இஃப் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ஹிம் ஹீ கண்டினியூஸ் சிங்கிங். பாடுவதை தொடரட்டும். வீடியோ ஆரம்பத்தில் பார்த்த அந்த தமிழ் வாக்கியங்களை இப்போ இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். மக்கள் அதிகமாக வேலை செய்தால் சோர்வடைந்து விடுவர். இஃப் பீப்புள் ஒர்க் மோர் தே ஃபீல் டயர்ட். நீங்கள் தீயை தொட்டால் உங்களுக்கு சுட்டுவிடும். இஃப் யூ டச் அ ஃபயர் யூ கெட் பர்ன்டு. சுற்றுவோம். குழந்தைகளுக்கு பசித்தால் அவர்கள் அழுவார்கள். இஃப் பேபீஸ் ஆர் ஹங்க்ரி தே கிரை. நாம் வேகமாக வேலை பார்த்தால் வேலை சீக்கிரம் முடியும். இஃப் வி ஒர்க் ஃபாஸ்ட் இட் ஃபினிஷஸ் இயர்லியர். எல்லாமே காமனாக சொல்கிறது, பொதுவான ஒரு விஷயத்தை சொல்கிறது. அதில் இஃப் யூஸ் பண்ணி சொல்கிறோம். அப்படி சொல்கிறப்ப ஜீரோ கண்டிஷனில் சொல்கிறோம். வேறு கண்டிஷன் சொன்னால் வேறு அர்த்தமாயிரும். இதே மாதிரி மாடல் சென்டென்சஸ் நிறைய எழுதி பாருங்கள். இந்த ஜீரோ கண்டிஷனல், இந்த ஸ்ட்ரக்சர், சென்டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர் நல்லா உங்களுக்கு மெமரைஸ் ஆயிரும். அடுத்த வீடியோவில் இன்னொரு புது டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.